ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா, இப்ப நம்ம தூத்துக்குடியில இப்பதான் வெள்ளம் வந்து முடிஞ்சுது. ஸோ வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப இப்ப வந்து கோடை மழை வந்து நம்ம ஊர்ல வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து காட்ட போறோம். ஏன்னா திடீர்னு வந்து மழை பெஞ்சது. ஸோ அதனாலதான் அதை இன்னைக்கு ஒரு வீடியோவா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்க வந்துட்டோம். ஸோ இப்ப யாரெல்லாம் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் நம்ம கேமராமேன் ராஜ், ஹாய் சொல்லு. எஸ், இப்போ அவனும் தான் போறோம். ஸோ நம்ம ஊர்ல எங்கெல்லாம் தண்ணி கெட்டி இருக்கு அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு லைவா நாங்க காட்ட போறோம். ஸோ கண்டிப்பா பாருங்க. ஓகே மக்களே, அதாவது இது என்ன ஏரியான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தூவிபுரம். ஸோ இந்த ஏரியா தான். இங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது வந்து தூவிபுரம் ரெண்டாவது தெரு. ஸோ இங்க வந்து கொஞ்சம் இப்போ வந்து மழை சாரல் அடிக்கி. ஸோ காலைல பாத்தீங்கன்னா காலைல வந்து வெயில் வந்து அடிச்சது. பட் ஆனா இந்த டைம் வந்து தெரு ஃபுல்லா இந்த பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு. யாரும் எதிர்பார்க்கல இப்படி திடீர்னு மழை பெய்யணும். நேற்று கூட கொஞ்சம் கம்மியா மழை பெஞ்சது. இன்னைக்கு 19ஆம் தேதி, இன்னைக்கு கொஞ்சம் மழை. இது வந்து பாத்தீங்கன்னா கனி பேலஸ் இருக்குல்ல, அந்த ரோடு. தண்ணி இப்படி கொடுத்தது. கனி பேலஸ் இது வந்து அப்படியே மெயின் ரோடு வந்தாச்சு. அப்படியே பாருங்க. அதாவது பாளையங்கோட்டை ரோடு, நம்ம சின்னதுறை, நம்ம போலீஸ் ஸ்டேஷன், சவுத் போலீஸ் ஸ்டேஷன் அந்த தெருவில் உள்ளது. ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. மக்களே, இதான் டூவிபுரம். அந்த சர்ச்சு ஸ்ட்ரீட்டு அந்த தெரு தான். தண்ணி எப்படி கிடக்கு பாருங்க. இதுல வேற சும்மா தோண்டி வர போட்டிருக்காங்க. தோண்டி போட்டதுனால அது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் போற வர வசதி வந்து கொஞ்சம் இல்லாம இருக்கு. நாங்களே ஆட்டிட்டு தான் வரோம். தண்ணி எப்படி கவர் ஆயிருக்கு பாருங்க. மக்களே, அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால வந்து இந்த சைடு இப்ப நாங்க வந்து அண்ணா நகர் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். இந்த டைம் வந்து மழை வந்து எவ்வளவு நேரம் பெஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பெஞ்சிருக்கும். ஸோ அந்த 1/4 மணி நேரம் பெஞ்சதுலதான் தூத்துக்குடியில இப்படி தண்ணி வந்து இப்படி ரொம்ப கெட்டி கிடக்கு. ஆனா இதுல வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில இதுல வந்து ரோட்ல வந்து இந்த வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த போற வர பொதுமக்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. மற்றபடி இப்போ நான் காமிச்சது வந்து இந்த மில்லர்புரம், அண்ணா நகர், டூவிபுரம் அந்த சரௌண்டிங் அண்ட் பாளையங்கோட்டை ரோடு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போகலாம், என்னென்ன ஏரியாலலாம் எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். மக்களே, இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு, அந்த ரோட்ல தான். ஸோ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இப்போ தான் நல்ல ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதனால இங்கே கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டலை. ஸோ இது நல்லா தான் இருக்கு. இங்கே வந்து டிராவலிங்க்கு ஒரு இஷ்யூ கிடையாது. இங்க வந்து சும்மா அந்த சாரல் அடிச்சு அந்த மாதிரி ரோட கிளீன் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியால தண்ணி ரொம்ப இதாகல மகளே. ஆனா இந்த சைடு, அதாவது இந்த பிளாட்ஃபாரத்துல தங்கி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் இதுல கொஞ்சம் இதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான், மற்றபடி வேற எங்கேயும் ஒன்றும் அவ்வளோ பெருசா அஃபெக்ட் இல்லை மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ரோட்ல இருக்கோம். அதாவது டிஎஸ்எஃப்ல இருந்து ஏதாப்ல வந்து ஒரு வருஷம் வரும்ல, அந்த ரோட்ல இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதோட அப்டேட் பாத்தீங்கன்னா, இங்கேயும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டலை. பட் ஆனா என்ன கொஞ்சம் மீடியமா கெட்டிருக்கு. அதாவது இந்த ரோடு வேற கொஞ்சம் கல்லு முள்ளா இருக்கா, அதனால அப்படி இருக்கு. பட் ஆனா இப்போ மழை ரொம்ப ஓவராலா நின்றுட்டு. ஆனா இது கோடைமலை ரோடு 2 நாளா பெய்யுது தூத்துக்குடியில. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் இதோட வீரியம் எப்படி இருக்குன்னு தெரியல மகளே. இது வந்து வேலவன் ஹைப்பர் பக்கத்துல உள்ள சந்து. இது எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க.
ஹைப்பர் எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். தண்ணி லைட்டா கெட்டி தான் இருக்குண்ணே. ஓகே, நல்லா ஆடம் உங்களே உங்கள் ஹைப்பர். ஹைப்பர்ல ஒண்ணுமே இல்லை, இந்த பாருங்க. ஹைப்பர் வாசல்ல தான் தண்ணி கொஞ்சம் கெட்டி கிடக்கு. அவ்வளவுதான், சாஞ்சி கிட்ட ஃபுல்லா அவ்வளவுதான். சாஞ்சி கிட்ட ஃபுல்லா உள்ள தண்ணியா கிடக்கு. ஓ, எஸ். இது வந்து அழகர் ஜுவல்லர்ஸ் இருக்குல்ல, அதோட பின்வாசல் அந்த தெரு. கனி ரெஸ்டாரண்ட் அந்த தெரு. டிராபிக் என்னாச்சுல மக்களே, இது வந்து அழகர் ஜுவல்லர்ஸ் ரோடு. ஸோ இங்க கொஞ்சம் தண்ணி கெட்டிதான் இருக்கு. என்ன, நம்ம ஊர்ல லைட்டா மழை பெஞ்சாலும் சில இடங்கள்ல கெட்டிக்கிட்டே தான் இருக்கு. அது வந்து அதுக்கு ஆட்சேபனையே கிடையாது. அப்படியே இந்த காம்ப்ளெக்ஸ் ரோடு பாத்தீங்களா, ரோடு கிளீனா இருக்கு. ஆனா இந்த ஓரத்துலதான் இப்படி தண்ணி இப்படி கெட்டி கிடக்கு. நேரம் மக்களே, இப்ப நீங்க பாக்குறது வந்து கீதா ஹோட்டல் பக்கத்துல. அங்க வந்து எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. சோ இந்த சைடு ரொம்ப தண்ணி கிரௌடா இதா இருக்கு. பார்த்து தண்ணி எப்படி கட்டி இருக்குண்ணே. உங்க ஊர்ல எப்படி ராஜி? வேப்பலோடல தண்ணி இருக்காதா? உள்ள பாருங்க தண்ணி வண்டி ஃபுல்லா ஏறுதா என்ன. நிரப்போம். ஸோ மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா மழை வந்து இப்போ ஓவரால நின்றுட்டு இருக்கு. அதனால உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சு. அதனால நானும் ராஜா ஒரு டீ எடுத்து வாங்கிட்டோம். சரி, ஓகே. ஸோ அதான் இப்போ குடிச்சிட்டு அப்படியே இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஆனால் இது வந்து என்ன, ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் மழை கிடையாது. அதாவது ரொம்ப வீரியமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலா கோடை மழை வந்து பெஞ்சிருக்கு. ஸோ அதுதான். ஆனால் அது வந்து ரொம்ப இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கு, அவ்வளோதான். சரியா? டீ குடிச்சிட்டு அப்படியே முடிச்சிடலாம் வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பை பாய்.